நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறோம். யாழ்ப்பாணத்தையே ஒரு கலக்கிய கொலை ஒன்று பதிவாகி இருக்கிறது. இன்றைய நாளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தின் ஒரு விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு காதலுக்காக, மகளுடைய காதலுக்காக மகளின் காதலனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு துயரம் தோய்ந்த செய்தியாக உலகமெங்கும் இப்பொழுது பரவலாகி கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியின் திடுக்கிடும் தகவல்கள் போலீசாரினால் பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அந்த விடயங்களை உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் விரிவுரையாளர் தயாழினி திலீபன் சித்த மருத்துவத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவ பீடத்தின் விரிவுரையாக இருக்கக்கூடியவர். இவருடைய மகளின் துணைவரால் காதலனால இந்த கொலை இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. மகளுக்கு 19 வயது, மருமகனுக்கு 21 வயது. மருமகன் அல்ல, அதாவது தனது மகளின் துணைவர். அப்ப காதலனுக்கு 21 வயது. இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கும் போது மிக நீண்ட காலத்துக்கு முன்பாக மட்டக்களப்பின் செங்கலடி பகுதியிலே 4வது காதலனோடு தனது தந்தையையும் தாயையும் கொலை செய்த ஒரு பெண்ணின் சம்பவம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த செய்தி ஒத்த செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. பார்க்கின்ற போது வீட்டிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட அந்த தயாழினி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தயாழினி என்ற விரிவுரையாளர் வீட்டிலிருந்து கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு சாவகச்சேரி தனங்கிழப்பு வெளிப்பகுதியிலே வீசப்பட்டுள்ளார். அவருடைய சடலம் இன்றுதான் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நண்பகல் வேளையில இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள விரிவுரையாளர் தயாழினியின் வீட்டிலிருந்து விரிவுரையாளரும் அவரது மகளும் கடத்தப்பட்டதாக விரிவுரையாளர் மகன் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வியாழக்கிழமை 19ஆம் தேதி இந்த தயாழினி என்று சொல்லப்படுகின்ற விரிவுரையாளரும் அதேபோல மகனும் கடத்தப்பட்டதாக விரிவுரையாளரின் மகன் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கிறார். முறைப்பாட்டின் அடிப்படையிலே கடத்தப்பட்ட விரிவுரையாளர் வீட்டுக்கு விரைந்த போலீசார் அறுந்து கிடந்த தலைமுடிகளையும் கண்டிருக்கிறார்கள். ஒரு தலைமுடிகள் அறுந்து கிடத்திருக்கிறது. விரிவுரையாளர் காரிலே அவர் கடத்தி செல்லப்பட்ட விஷயம் மெதுவாக வந்திருக்கிறது. உடனடியாக விசாரணைகளை முடுக்கிவிட்ட போலீசார் பரந்தன் பகுதியில் உள்ள ATM இயந்திரத்திலே சந்தேக நபர் பணம் எடுத்த விவகாரம் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொலை செய்ய தனது மகளின் காதலன் பரந்தன் பகுதியிலே ATM இயந்திரத்திலே பணம் எடுத்திருக்கிறார். அடுத்து அதனைத் தொடர்ந்து திருவோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றிலே QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்பிய விடயம் இப்பொழுது அம்பலமாகிறார். அவர் பரந்தனிலிருந்து அப்படியே திருவோணமலைக்கு வந்து எரிபொருள் நிரப்பியிருக்க QR கோட்டினை பயன்படுத்தி எரிபொருளை நிரப்பியிருக்கிறார். அதே போல அந்த நிலையத்தின் CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விரட்டி சென்ற போலீசார் நேற்று திருவோணமலையில் வைத்து விரிவுரையாளரின் 19 வயது மகளையும் அவரது துணைவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது காதலனையும் விரிவுரையாளரின் மகளையும் கைது செய்திருக்கிறார் நேற்றைய நாளில் 20ஆம் தேதி. அப்ப யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்ட இருவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட அதிலே மருமகனின் கொடூர தாக்குதலுக்கு உள்ளான விரிவுரையாளர் தயாழினி பலியான விடயம் அம்பலமாக இருப்பதோடு கொலையை மறைக்க திட்டமிட்ட இருவரும் கடத்தல் நாடகமாடி சடலத்தை தனங்கிழப்பு காற்றாலை பகுதிக்கு எடுத்து சென்று அங்கே வீசிவிட்டு தப்பியோடிய விடயம் இப்பொழுது அம்பலமாக இருக்கின்றது. முக்கியமான விடயமாக இருக்கிறது. விரிவுரையாளரின் மகள் மேற்படி இளைஞனை திருமணம் செய்துள்ளார் எனினும் இளைஞரின் நடத்தைகளில் அதிருப்தி அடைந்த பின்னர் மகளுக்கு விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார் என்ற விடயம் இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு திடீரென விரிவுரையாளர் வீட்டுக்கு நுழைந்த இளைஞன் மகளை அழைத்து சென்றவரும் தாயாரையும் அந்த விரிவுரையாளர் காரிலேயே கடத்தி சென்றிருக்கிறார். அதாவது இவருடைய மகளை திருமணம் செய்தவர் இப்பொழுது தயாழினியை பொறுத்தவரை அவர் கணவன் அல்ல, ஏன்னா பிரிச்சு வைக்கிறதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள மிகவும் ஒரு கொடூரமான கொலை. அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு, இதற்கு முன்னதும் பல்வேறுபட்ட கொலைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீண்ட காலத்துக்கு பின்னர் இப்படியான ஒரு கொலை பதிவாகி இருப்பது மிகவும் ஒரு இலங்கை தீவிலே தமிழர் தாயகத்திலே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியின் விவகாரத்திற்காக மாமியாரையே அடித்து கொலை செய்வதா என்ற கேள்வி எழும்பி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இதற்கிலே பல்வேறுபட்ட சமூக ஆர்வலர்களும் கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். பாருங்க நண்பர்கள், எப்படி அவர்கள் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் பாருங்க. கடந்த வியாழக்கிழமை போய்தான் இந்த இருவரையுமே கடத்தி சென்று, அதாவது விரிவுரையாளர் காரலையை கடத்தி சென்றுதான் இந்த கொலையை செய்துவிட்டு தனங்கிழப்பு பகுதியில காற்றாலை பகுதிக்கு அருகிலே இந்த சடலத்தை விட்டிருக்கிறார்கள். இதற்கு இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவரும் நினைக்க இப்பொழுது அம்பலமாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா பாருங்க எப்படி அவர்கள்
கியூஆரினை பயன்படுத்தி ஏடிஎம் கார்டுல காசு எடுத்துட்டு கியூஆரை பயன்படுத்தி திருவோணமலையில வந்து எரிபொருள் நிரப்புறாங்க. திருவோணமலைக்கு வந்து தான் தப்ப வராங்க. திருவோணமலை தப்பி இங்க ஒழிச்சிருக்கலாம்னு பார்த்திருக்கிறாங்க. மகன் அளித்த முறைப்பாடுல இந்த விடயம் அம்பலமாகி மிக விரைவிலேயே போலீசார் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். போலீசாரின் செயற்பாடு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களிலே இன்னும் பல்வேறுபட்ட செய்திகள் இந்த கொலை தொடர்பிலே வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பல்வேறுபட்ட செய்திகள் வரும்போது உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.